டைம் ஆகுது. 5 நாள் ஆகுது. ஆனா டிச்சு தண்ணி கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகுது. வீட்டு வரி எவ்வளவு அதிகமா போடுறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா பெரிய நகரத்துல மெட்ராஸ்ல கூட 50 ரூபா அப்படின்னா இங்க 80 ரூபா வரைக்கும் போடுறாங்க மெயின் ரோட்ல. ஆமா அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. அதெல்லாம் நீங்க கம்மி பண்ணணும்னு கேக்குறீங்க. ஏதாவது ஏத்த வேண்டியதுதான். ஓரளவுக்கு மீடியமா பார்த்து போட யாருக்கு என்ன 50% இல்ல, ஜென்ரலா என்னவோ அது நம்மளுக்கு கரண்ட் பில்லு, இந்த வீட்டு வரி, முறையா நம்மளுக்கு காய்கறி விலைவாசி இதெல்லாம் குறைச்சாலே நாங்க நல்லபடியா நல்லா இருக்க முடியும். மக்கள் எல்லாருமே சரியா வரலீங்களா? தண்ணி அதான் 2 நாளைக்கு ஒரு தாட்டி வந்தது. இப்போ 3 நாளைக்கு ஒரு தாட்டி வந்தது. இப்போ இன்னொரு நாள் அந்த குறிப்பிட்ட டைம் வைக்கிறாங்க. அதாவது முன்ன ஒரு லைன்னா ஒரு லைன் சொல்லியிருக்கிறோம் அப்படின்றாங்க. அதாவது ஒரு ஏரியாவுக்குன்னா அந்த 1.5 மணி நேரம்னா பரவாயில்ல. இப்போ என்ன பண்றாங்க, டைம் ஆகுது லேட் ஆகுதுங்கிறதுனால 2 பக்கமும் பிரிச்சு விட்டுறாங்களா, தண்ணி ஸ்பீடு குறைஞ்சிருது. உப்பு தண்ணி ஒரு டேங்கோ அல்லது பைப்போ எதுவுமே கிடையாது. இந்த நல்ல தண்ணி இப்போ அங்கதான் இல்லைங்க, அங்க ஜேபி காட்டு அங்க இருக்கு. அப்ப இன்னொரு டேங்க் இருந்தா கரெக்டா இருக்கும். எங்களுக்கு மாமூலா விடுறத கரெக்டா ஒரு வார்டுக்கு ஒரு டைம் பூச்சி எல்லாம் நிறைய வீட்டுக்குள்ளேயே வருது. இந்த டிச்சு சுத்தமா எடுக்கிறது இல்ல. டிச்சு புழு எப்ப பார்த்தாலும் மேய்ச்சிட்டு இருக்குது. கொசு நிறைய இருக்குது. கொசு மருந்தெல்லாம் இப்ப அடிக்கவே வர்றதில்ல. அதனால இந்த டிச்சுமே இப்ப நாங்கெல்லாம் சண்டை பண்ணி அன்னைக்கு போயிட்டு ரோட்ல உட்காந்ததுனால இப்ப கட்டுறாங்க. ஆனா அதுவும் டிச்சு தண்ணி போற மாதிரி பூரா டிச்சு எடுத்து கட்டினாதான் இங்க இருந்து தண்ணி போகும். இப்ப இது டிச்சு எடுக்கிறவங்க வர்றதில்லை. வர்றாங்க. இந்த பாருங்க, காலையில எடுத்து போட்டு போனாங்க, மத்தியானம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்து போட்டு போறாங்க. அப்படியே கிடக்குது. அப்படியே தான் இருக்கும். அது மறுபடியும் மலையில கரைஞ்சி டிச்சிலே தான் போகும். இப்ப இந்த டிச்சு அந்த இடத்துல மட்டும் கட்டுறது அது பிரயோஜனமே கிடையாது. எங்களுக்கு பாதாள சாக்கடை தேவையில்லை. எங்களுக்கு இது தேவையில்லை. ஆனா எங்களுக்கு இந்த ரோட்டை மட்டும் கிராஸ் பண்ணி அந்த புத்தூர் ரோட்ல ஜாயின் பண்ணிட்டாங்களா தண்ணி தலைக்கீழ போயிடும். இப்ப எதுக்கும் வழி இல்லாம எந்த ஆட்சி வந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதா நம்ம ஆட்சி வந்ததுன்னாக்கா இது பாருங்க, இது நம்ம எடுக்கிறோம் இல்லையா, இது எல்லாமே மேல நாங்க அனுப்புவோம். வார்டு வாரியா இங்க சேலம் தலைமைக்கு போகும். சேலம் தலைமையில இருந்து எல்லாருமே அதை என்ன பண்ணுவாங்க, குறிச்சு வச்சு அதை அவர் விஜயோட தலைவரோட நேரடி மேற்பார்வைக்கு போகுது. இதை ஒவ்வொரு மாவட்ட சுற்றுப்பயணத்திலையும் இதை பேசுவாரு. இந்த மாதிரி என்னென்ன இங்க பிரச்சனை நடக்குது, அதுக்கு காரணம் இங்க இருக்கிற என்ன ஆட்சியாளர்களா இல்ல அரசு அதிகாரிகளா இல்ல இடைத்தரகர்களா, இந்த பேருமே எல்லாமே டிஎம்கே காரும் பண்றாங்க, ஏடிஎம்கே காரும் பண்றாங்க. ஆனா சொல்றது பார்த்தா முழு தீர்வு கிடைக்கல. ஆமா ஆமா. ஏன்னா நான் ஒரிஜினல் ஏடிஎம்கே தான். நான் இல்லைன்னு சொல்ல. அவன் இருந்தாலும் லாரி பழனிசாமி அவர் ஏற்கனவே நம்ம இதில் இருந்துட்டு இப்போ அதில் மாறினதுனால அவரையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம ஏரியாக்காரங்க நம்மளுக்கு பொதுவா ஊருக்கு நல்லது பண்ணணும், நல்லது பண்றவங்களை ஆதரிக்கணும். அவ்வளவுதான். அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஏற்கனவே புதுசா எல்லாம் இங்க இருந்தெல்லாம் வரல. இங்க இருந்தே தான் நம்ம இங்க இருந்தே என்ன பிரச்சனை எல்லாம் இதை செஞ்சு கொடுப்பாங்க, அதை செஞ்சு கொடுப்பாங்கன்னு பார்த்து ஏமாந்துங்கிறது எதிர்பார்க்க கிடையாது. எல்லாத்துக்கும் நமக்கு உண்டானது எல்லாத்துக்குமே குறைஞ்சி எல்லா பொருளும் நல்லா ஈஸியா எல்லாருமே ஒண்ணுதான் வந்ததுனாவே இந்த இலவசம், இந்த ஓட்டுக்கு காசு வாங்குறது, இது எதையுமே இல்லாம சிறப்பு. இது அருமை அருமை. அக்கா தெளிவா இருக்கிறாங்க. தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப நீங்க வர்றப்போ இந்த ஊர் பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, இப்ப நீங்க சொன்ன பிரச்சனை இருக்கு இல்லையா, ஒருவேளை இது மாதிரி பிரச்சனை இருந்தா இப்பவே உங்ககிட்ட இப்ப கருத்து கேட்டு ஒரு இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வோ அது யாருக்கிட்ட போகணுமோ
அரசு அதிகாரி கிட்ட போயிட்டு எங்களை மனு கொடுக்க சொல்லியிருக்காரு. நாங்க சென்னை தலைமைகள் வரைக்கும் போயிருக்கு. இல்ல அதுதான் இப்ப வந்து மனு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அவங்க சரி பண்ணலன்னா உடனே எங்களை போராட்டத்துல இறங்க சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். போய் எங்களை மனு எங்க சைடுல இருந்து மனு அதாவது கொடுக்க சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா உடனே போராட்டம் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க தீர்வு கொடுக்கல அப்படின்னா நம்ம தீர்வு கொடுக்கறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பண்ணலாம். ஏன்னா நம்ம வெறும் பேச்சா இல்லாம செயல்ல நம்மளோட. நீங்களும் வந்து சொல்லுங்க என்ன அப்படிங்கிறதுதான் நம்ம கேட்டுக்கிறது. அதாவது எம்ஜிஆர் ஒரு நடிகர் தான், அவர் இருந்த மாதிரி இப்ப யாரும் கிடையாது. ரொம்ப சிறப்பா இருந்தார். இவரும் வந்து நல்லபடியா செய்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்னொரு காமராஜர் பாப்பீங்க பாருங்க எல்லாம் பசங்க எல்லாம் ஒரே ஒரு தடவை தான் உங்களுக்கு அதுல உங்களுக்கு ஏன்னா அரசியல் இருந்ததுனால தெரிய போகுது. 5 வருஷம் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி உங்க முடிவு கூட மாத்திக்கலாம். இந்த ஒரே ஒரு வாய்ப்பு. இதுக்கப்புறமும் விட்டுட்டு அடுத்த வருஷம் அடுத்த ஒரு இதுக்காக வெயிட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஜெனரேஷன் கடைசி தலைவருக்கா விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மாத்திக்கலாம். நன்றிங்க. அதுக்கு போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. வீடு வீடா போயிட்டு என்ன பிரச்சனை இருக்கு என்ன எதுன்னு கேட்க சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என்ன குறை இருக்கு? இந்த ரோடு பிரச்சனை, இந்த பிரச்சனை, இல்ல ஏதாவது உங்களுக்கு வந்து மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்க. ரவி, உங்க பேர் ராணிங்களா? எத்தனை ஓட்டுக்கா வீட்டுல இருக்கு? நீங்க இருக்கிறது 2 ஓட்டு இல்லைங்களா? இல்ல ஓட்டு போடுறதுல எங்க பொண்ணு நீங்க தான் போடுறாங்க. இங்கதான் போடுறாங்களா? மொத்தம் 5 ஓட்டுங்களா? அண்ணன் நம்பர் போன் நம்பர் ஒரு தகவலுக்கு தான்க்கா, ஒண்ணும் இல்ல. நம்பர் அண்ணன் நம்பர் வேற நம்பர் அண்ணன் அவர் போட்டு பொண்ணு பேர் இருக்குதா? நதியா? பிரியா பேர் போடாத, நதியான்னு போட்டுருங்க. இல்லைங்க பேர் எழுதல, நம்பர் மட்டும் எழுதிக்க. கண்ணன் பிரியா போட்டாங்க. கொஞ்சம் எல்லாம் சொல்லி நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஆதரவு வந்து சொல்லுங்க. ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும். எல்லாமே வந்து நம்ம சிறப்பா செய்யணுங்கிறதுனால இப்போ வந்து எல்லாரோட ஆதரவும் வந்து நமக்கு வேணும். நீங்களாம் ஆதரவு கொடுத்தா கண்டிப்பா எல்லா வகையிலுமே மாற்றம் கொண்டு வர முடியும். உங்க கையில தான் இருக்கு. நீங்க கொடுக்குற நம்பிக்கை இப்ப நீங்க இது வரைக்கும் பாத்துட்டீங்க இல்லையா? 2 கட்சியும் மாறி மாறி ஆட்சி பண்ணாங்க. எப்படி இருக்கு? அம்மா இல்ல, அதனால ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்க கண்டிப்பா தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா போடுங்க. இப்ப இவங்க நம்ம புரட்சி தலைவர் இருந்தாங்க, அவங்களும் சினிமா துறையில இருந்து வந்தாங்க. அதே மாதிரி அதே ஒரு இதுல வந்து ஜனங்க வந்து இன்னொரு வாய்ப்பு வந்து கொடுக்கறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா நம்ம எல்லாமே கேட்டு வாங்கிக்கலாம். அவரும் செய்யறதுக்கு ஜனங்களோட ஜனங்களா வந்து கலந்து பழகி என்ன பிரச்சனை ஏதுங்கிறதெல்லாம் பார்த்து என்ன பிரச்சனையோ அது நேர்மையான ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்கறதுக்கு எல்லா விதமான ஆதரவு நீங்க கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து தமிழகம் ஒரு புதுசா ஒரு வரலாறு படைக்கும். அந்த மாதிரியான ஒரு மாற்றம் வரும். பரவாயில்லைங்கிறீங்களா? இல்ல என்ன சொல்லுவாங்க? பிடிக்கும், பரவாயில்ல. ரைட், ஓகே. கண்டிப்பா ஓட்டு போட்டுருங்கக்கா, விட்டுறாதீங்க. நீங்க அங்க பேசுங்க. நமக்கு அப்படியா? இப்ப நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பா வந்திருக்கோமா, உங்களுக்கு என்ன இது குறை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஆட்சியில வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே நாங்க பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு என்ன உங்களுக்கு சரி இருக்குது. இப்ப ரோடு வசதி, தண்ணி வசதி எல்லாமே இருக்குதா? இப்ப என்ன குறை இருக்கு உங்களுக்கு? என்ன மாதிரி இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏதோ குறைகள் தான் சொல்லுங்க. வர்றாங்களா? முறையா வர்றாங்களா? ஒரு வாரத்துக்கு ஒரு மாசம் சுத்தமா இல்லாத கொசு வந்தது. சொல்லுங்க, அதெல்லாம் சொன்னீங்கன்னா தான் தீர்வு கிடைக்கும். எடுக்கவே இல்லை. இப்ப பாருங்க முன்னாடி நீங்க எப்படி வண்டி எல்லாம் கொண்டு வர முடியும், கொண்டு போக முடியும்? இது குறைதானே இல்லையா? இதெல்லாம் நம்ம வந்து
உங்கள்கிட்ட இருந்து நேரடியா கேட்டு மேல தலைமைக்கு அனுப்பிச்சு விட்டு அதுக்கு உண்டான தீர்வு என்னங்கிறத அரசு அதிகாரிகளை பார்த்து சொல்லுவோம். சீக்கிரம் செய்யுங்க, உங்களுக்கோசரம் நாங்க போராடுவோம், பேசுவோம். திலகவதி இன்னையில இருந்தே வந்து மக்கள் கூடிய எத்தனை ஓட்டுங்க இருக்கு? போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அரசு அதிகாரிகள்கிட்ட பேசி கட்சி சார்பாக வந்து பேசி நம்ம அதுக்கான தீர்வை உடனே செய்யுமாறு நம்ம செய்யறதுக்கு நம்ம வேறு ஏற்பாடு பண்ணுவோம். ஏன்னா தண்ணி பாதாள சாக்கடை திட்டம் உங்களுக்கு பரவாயில்லையா இல்லை வந்து வேண்டாம் அப்படின்றீங்களா வேணுங்கிறீங்களா? போர்டை பறிச்செல்லாம் பாலாட சாக்கடையா போனது பரவாயில்லையா? சரி வந்து அது வரியெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வரி போடுவாங்க. போடுறாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி வெளியே விட்டுனாவே மழை கட்டி அதான் வரி. இப்போ ஏற்கனவே வந்து சொத்து வரி அது இதெல்லாம் அதிகமாக இருக்கிறாங்க, அதையும் பண்ணிட்டாங்க இப்போ நிறைய. சரி அங்கே எப்படிப்பா? இப்போ அதுக்கு ஒரு 5000 வச்சுக்கோங்க. குடிநீர் வரிக்கு ஒரு 6000, வீட்டு வரிக்கு ஒரு 6000, எவ்வளோ ஆச்சு? அப்போ வந்து நம்ம மாதம் 1000 ரூபா வாங்குறாங்க கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. கொடுக்குறது 12000, வாங்குறது 18000. அப்படி ஆகிடுதா? சின்ன வீட்டுக்கே இருந்து அப்படின்னா வந்து எப்படி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க, அப்புறம் அவங்களே இருக்கிறாங்க. சரி நாங்கள் குறிச்சிக்கிட்டோம். அது வந்து